வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 2 திங்கட்கிழமை. இன்னைக்கோட வீடியோவில் உங்களுடைய காய்கறி செலவை எப்படி பாதியாக குறைக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் கிலோ 100 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது, கிலோ 30 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது. 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறி லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வருங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்து உங்களுடைய வீட்டுக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, கடைக்கோ அதிகமாக பொருட்கள் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு தக்காளி கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய வெங்காயம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சின்ன வெங்காயம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்காய் கிலோ 35 ரூபாய். பீன்ஸ் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி கேரட் கிலோ 40 ரூபாய். இஞ்சி கிலோ 70 ரூபாய். பூண்டு கிலோ 175 ரூபாய். பச்சை மிளகாய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவரைக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை பட்டாணி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்லித்தலை ஒரு கட்டு 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை ஒரு கட்டு 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் ஒன்று 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் சிவப்பு கிலோ 140 ரூபாய். மாங்காய் ஒட்டு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் பெரிய சைஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவ் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீக்கங்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சேப்பக்கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருணைக்கிழங்கு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சேனைக்கிழங்கு கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தவரங்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரசாணிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூசணிக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காளான் ஒரு பாக்கெட் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மக்காச்சோளம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. எலுமிச்சங்காய் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பஜ்ஜி மிளகாய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டு தக்காளி கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வல்லாரக்கீரை ஒரு கட்டு 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததாக இன்னைக்கு நம்மளுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு மல்லி புதினா கீரைகள் எல்லாம் ஒரு கட்டு 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா. வாழைக்காய் ஒன்று 8 ரூபா. முட்டைக்கோஸ் கிலோ 12 ரூபா. முள்ளங்கி கிலோ 15 ரூபாய். சுரக்காய் கிலோ 15 ரூபாய். சவுச்சவ் கிலோ 15 ரூபாய். அரசாணிக்காய் பூசணிக்காய் கிலோ 12 ரூபாயிலிருந்து 15 ரூபா. பெரிய வெங்காயம் கிலோ 20 ரூபாய். பீட்ரூட் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை பட்டாணி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தக்காளி கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் கிலோ 25 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 15 வகையான காய்கறிகளை உங்களுடைய வீட்டுக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, கடைக்கோ நீங்கள் இன்னைக்கு அதிகமாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் டபுளாக இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் விலையில் முருங்கைக்காய் விலை ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு. தக்காளி விலை நேற்றை விட 3 ரூபா குறைஞ்சிருக்குங்க. பூண்டோட விலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இஞ்சி விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லியுமே விலைக்குறைவாக கிடைக்கிற பழங்கள் மற்றும் பூக்களோட லிஸ்ட்டை வீடியோவை வெளியிடுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்னென்ன காய்கறிகள், பழங்கள், பூக்கள் விலைக்குறைவாக கிடைக்குது அப்படிங்கிறத உங்களால் நேரடியாகவே தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு போங்க. அது மூலம் தான் உங்கள் லாபம் அதிகரிக்கும்.